வணக்கம். இன்றைக்கி தொலைபேசியை நீங்கள் எடுத்து இணையதளத்துக்குள்ளே போனாலே ஆங்கிலம் கற்றுக்கோங்க, நீங்கள் எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கலாம், ஈஸியாக இங்கிலீஷ் படிக்க இந்த வழியை பின்பற்றுங்க. ஸோ அப்படி ஆங்கிலம் படிக்கிறதுக்கு 1000 வழிகள், 1000 பேர் இன்றைக்கி தயாராக இருக்காங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. நமக்கு ஆங்கிலம் தெரியலை, நம்ம ஃப்ளோவாக ஆங்கிலம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் தமிழ் படிங்க, உங்களோட தாய்மொழியை நீங்கள் பிற மொழி கலப்பில்லாமல் பேசுங்க, அதை எப்படி பேசுகிறது, அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா யாரும் இல்லை. ஒரு சில பேர் இருக்கலாம். நம்மளோட தாய்மொழியை தான் பேசுகிறோமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் தாய்மொழி தமிழ் இல்லாமல் ஆங்கிலம், சமஸ்கிருதம், கொஞ்சம் தமிழ் கலந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது இப்போ பழக்கமாகவே ஆயிட்டு ஒரு 2 தலைமுறையை தாண்டி இப்போ ஒரு தலைமுறை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் தமிழில் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாயிருச்சு. ஆனால் நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கும் ஆங்கிலம் படிக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்கும், வாய்ப்புகளை உருவாக்குறோம். ஆங்கிலம் படித்தா தான் அறிவு அப்படிங்கிறோம், ஆங்கிலத்தில் பேசினா தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக அடுத்த தலைமுறையை நாம் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழில் பேசுகிறது அப்படின்னா இன்னொரு தலைமுறை வருதுன்னா இப்போ இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்த்து தான் அவங்களும் பேச முடியும். ஆனால் இப்போ யாரும் தமிழில் பேசுகிறதில்ல. ஏன்னா தமிழில் பேச நமக்கு தெரியலை. இப்போ வீட்டில் பெற்றோரே இருக்காங்கன்னா அவங்க ஆங்கிலம் கலந்து பேசியே பழகிட்டாங்க, தமிழில் பேச வரமாட்டுக்கு. இப்போ நானே இருக்கேன்னா நான் நிறைய ஆங்கிலம் தான் வரும், வாயில் அந்த வார்த்தைகள் தான் வருது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். இந்த சமூகத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்து படித்து நம்ம சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி பேசி பேசி நம்ம கேட்டு, நம்ம திரையில் பார்க்குறது, தொலைபேசியில் பார்க்குறது, காணொலியில் பார்க்குறது, இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்மளும் ஒரு உளவியல் ரீதியாக நம்ம ஆங்கிலம் பேசுகிறதுக்கு என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். ஆனால் வெளியில் நம்ம பெருமையாக நான் தமிழன், என்னோடய தாய்மொழி தமிழ், உலகத்திற்கே மூத்த மொழி எங்கள் மொழி தான், அத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்தோம், நாகரிகம் எங்கிட்ட தான் தொடங்குச்சு, உலகத்துக்கே நாங்கள் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு நாம் பெருமிதமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெருமிதமாக சொல்கிறோம். ஆனால் அதே மொழியை நாம் முழுமையாக பேசுகிறோமா அப்படின்னா இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த தமிழ் பேச முயற்சி பண்ணால் கூட இந்த சமூகம் ஒரு மாதிரி பார்க்கும் நம்மளை, இவன் என்ன தமிழ் பேசுகிறான், உடனே தமிழ் தேசியவாதியா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தூய தமிழ் பேசுகிறவன் ஒரு மனநோயாளியா அப்படின்னு பார்த்தா அவன் இல்லை, ஆனால் அவனை நோயாளி மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இவங்க தான் அப்படி மாறிட்டாங்க. ஸோ நம்ம பிற மொழி கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி சுற்றி இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போ உச்ச நட்சத்திரம், இப்போ திரையுலகாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பல்வேறு சாதனை புரிந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பேசுகிறத பார்த்திங்கன்னா இவங்களும் ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாங்க. இப்போ ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத பாருங்கள், 100ல் 90 வார்த்தை ஆங்கிலம்தான், ஒரு 10 வார்த்தை தான் தமிழ். அதுவும் அதனால் ஸோ அதுக்கும் இப்போ ஷோ போட்டுருவோம். அது அப்படி பழகிருச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் தமிழ், மற்ற எல்லாமே ஆங்கிலம்தான். இப்போது இந்த குகேஷ் எடுத்துக்கோங்க, தமிழக சதுரங்க வீரர்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்கிறோம். அவர் பேட்டி கொடுக்குறாரு, அந்த பேட்டியை கவனிச்சிங்கன்னா தமிழே வரமாட்டுக்கு. அதில் எத்தனை வார்த்தை தமிழில் தேடி பார்த்துடலாம், அந்தளவுக்கு ஆங்கிலம் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு தான் அவரை சொல்கிறேன். அவர் மாதிரி பல சாதனையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழில் பேச மாட்டேங்காங்க. இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் வெளியில் தமிழில் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ பார்க்குறவங்களும் அப்படி தான் மாற்றம் வரும். பெரியவங்க பெரிய இடத்துல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அது போல் அரசியல்வாதிகள், அப்புறம் ஆசிரியர்களே இன்றைக்கி ஆங்கிலம் கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்கள அறியாமலே அது மாறிட்டு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆங்கில எழுத்துக்கள், பெயர் பலகை,
கடைகளோட பேர் பலகை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ அதை படிக்கும்போது அவங்க ஆங்கிலத்தில் தான் படித்து ஆகணும். அது தமிழில் இருக்கும், ஆனால் ஆங்கில வார்த்தையாக இருக்கும். ஜூஸ் கடை அப்படின்னு இருக்கும், ஜூஸ் ஸ்டோர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஜூஸ் ஸ்டால், பழச்சாறு கடை அப்படின்னு இருக்காது. டீ கடை அப்படின்னு இருக்காது. சாரி, தேநீர் கடை அப்படின்னு இருக்காது, டீ கடை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அதை பார்த்து ஓ டீங்கிறதே தமிழ் தான் போல் அப்படின்னு இன்னொரு தலைமுறை வந்து தயாராகிடும். இப்போ நானே எனக்கே தெரியாது, கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரியும் போது தான் தெரியும், ஓ டீங்கிறது ஆங்கிலம், தேநீர் தான் தமிழ் போல் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு ஆரம்ப கல்வி ஒரு குழந்தை படித்து வரும்போதே தான் தாய்மொழி தெரிஞ்சால் தான் அது பேசி பழகும். பின்னாடி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கொஞ்சம் என்னையை நான் மாற்றிருக்கேன். நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும், ஆங்கிலம் கலக்காமல் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். முடியலை, ரொம்ப கடினமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு எனக்குள் ஒரு முயற்சி. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் முதல்ல தன்னோட தாய்மொழியை கொஞ்சம் பேசி பழகுங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். தேவைப்படும் போது நம்ம அந்த ஆங்கில மொழியை நம்ம கற்றுக்கிடலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் குழந்தையிலிருந்தே ஆங்கிலம் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு பையன் ஏதோ ஒரு வார்த்தை தமிழில் தான் சொல்கிறாரு, அவன் அப்பா அது இங்கிலீஷில் என்னது அதுக்கு அப்படின்னு கேட்டு, அது இங்கிலீஷில் சொல்ல மாட்டியோ அப்படின்னு கேட்குறாரு. அவர் பெருமையாக நினைக்காரு, கூட்டமாக எல்லோரும் இருக்கிறாங்க, ஸோ அதில் நம்ம பையன் இங்கிலீஷில் சொன்னால் தான் பெருமை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதே மாதிரி ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம அதை ஆங்கிலத்தில் தான் சொல்ல பழகிட்டோம். அது ஒரு பாட்டு, அதுவும் ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அதை தமிழில் படிக்க தெரியலை அப்படிங்கிறத விட அந்த சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கலை. அது முழுக்க பெற்றோர்கிட்ட இருந்தும் இருக்கணும், அவங்களோட பள்ளியில் இருந்தும் இருக்கணும், அரசாங்கமும் அதுக்கு ஒரு முழு வழியை கொடுக்கணும். தமிழில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நாம் தமிழை அடிக்கடி பார்க்குறோமோ படிக்கிறோமோ அந்த சொல்ல கேட்குறோமோ அப்போ தான் நமக்கு அது பழக்கத்துக்கு வரும். நீங்கள் என்ன தான் தமிழ் மேலே ஆர்வம் கொண்டாலும் உங்களோட சூழ்நிலைகள் சுற்றி இருக்கிறது வந்து நீங்கள் அந்த மொழியை கேட்கலை, பார்க்கலை, படிக்கலைன்னா நம்மளால் பேச வராது. அந்த கஷ்டம் எனக்கும் இருக்குது. குறிப்பாக இலங்கையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தூய தமிழில் தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி பேசணுன்னா நம்மளை இப்படி மேலங்களே பார்ப்பாங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு. ரொம்ப தூய தமிழில் பேசாட்டாலும் தமிழ் பிற மொழி வார்த்தைகள் கலக்காமல், இப்போ ஒருவேளை நம்ம ஆங்கிலத்தை எடுத்துட்டால் கூட நம்ம பேசுகிறதுல நிறையா சமஸ்கிருதம் கலந்துருக்கு. அதில் எது சமஸ்கிருதம் எது தமிழ் அப்படி தெரியாமலே இப்போ 2 தலைமுறை உருவாயிருச்சு. சரி, அதை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிகிட்டு வேண்டிதான். இருந்தாலும் கொஞ்சம் ஆங்கிலத்தை உள்ளே போட்டு மொத்தமாகவே மூடிடுறோம். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கோங்க. ஆங்கிலம் கற்றுக்கணுன்ட்டு பெரிய பிரபலங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, ஆங்கிலத்தை இப்படி பேசுங்க ஈஸியாக வந்துடும் அப்படி முதல்ல நம்ம பேசுகிறது ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க அதிகமாக. 99% ஆங்கிலம் தான் பேசுகிறோம், அந்த 1% தான் தமிழ். அது எதனால் அப்படின்னா இலக்கணம் வரலை, ஆங்கிலத்தில் இலக்கணம் வரலை, அந்த இலக்கணம் மட்டும்தான் வரலை. அது வந்துருச்சுன்னா இவன் ஆங்கிலம் தான் முழுமையாக. நீங்கள் எல்லாமே இஸ்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டு, ரோடு, காரு, பஸ்ஸு எல்லாமே ஆங்கில வார்த்தை தான். நீங்கள் வேணாலும் பேசி பாருங்கள், ஏதாவது பேசுகிறத யார் பேசுகிறத நோட் பண்ணுங்கள், நீங்களே பேசி பாருங்கள். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே ஆங்கிலம் தான் இருக்கும் அதிகமாக. ஒரே 1% தமிழ் இருக்கும். அந்த 1% இலக்கணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவும் ஆங்கிலமாக தான் போயிடும். அது தன்னை அறியாமலே அந்த இலக்கணமும் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த தலைமுறை ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே ஆங்கிலத்தில் பேசி பழகி அப்படி வந்துடுவாங்க. ஆங்கிலம் தெரியணும், தவறு இல்லை, உலக பொதுமொழி. நானும் நிறைய இடங்களில் ஆங்கிலம் தெரியாமல் திணறிட்டு தான் இருக்கேன். சில இடங்களில் தவறு இல்லை, அது வந்து ஒன்றும் தவறு இல்லை. நமக்கு அந்த மொழி நமக்கு தெரியலை, நம்ம கற்றுக்கிடலாம். ஆனால் நம்ம மொழியை கொண்டுட்டு தான் அந்த மொழி படிக்கணும் அப்படிங்கிற சூழல் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அரசும் இதுக்கு ஒரு முழு பொறுப்பு. ஸோ அவங்க கொஞ்சம் இது பண்ணணும், சமூகம் மாறணும், ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் அந்த மாற்றம் இருக்கணும், பெற்றோர்கிட்ட இருக்கணும்.
அப்படி இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் இருக்கும். முக்கியமாக சினிமா பாடல், இன்றைக்கி வரக்கூடிய சினிமா பாடலில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி ஆங்கில வார்த்தை தான் இருக்குது. பாதி தான் தமிழ், பாதி ஆங்கிலம். அது புரியவே மாட்டேங்கி. தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும், அந்த பாடல்களும் நமக்கு புரியறதில்லை. நீங்கள் பழைய பாடல்களை எடுத்து கேட்டு பாருங்கள், அதில் உள்ள தமிழ் வார்த்தை ஒன்று ஒன்றும் நமக்கு புரியும். இந்த வார்த்தை தான் அதில் ஒலிக்கி அப்படி நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி தமிழ் மொழியை கொல்லுவதற்கான சூழல் அனைத்தும் இருக்குது. ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இன்னும் மொழிகளை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை காப்பாற்றணும் அப்படின்னா தமிழில் பேசுகிறதுக்கு இப்போ நம்ம கற்றுக்கணும். ஒரு தாய்மொழியை ஒரு தலைமுறை தமிழில் பேசிக்கிட்டு இருந்து இப்போ மறுபடியும் தமிழையே தாய்மொழியே நம்ம கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஆங்கிலம் படித்தாதான் அறிவு, ஆங்கிலம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லாமல் தமிழை முதல்ல தமிழ் என்ன, அதில் எப்படி பேசணும் அப்படின்னு நீங்களும் கற்றுக்கோங்க. உங்களோட குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. ஆங்கிலம் அவங்க கண்டிப்பாக எப்படி வேணாலும் படிச்சிருவாங்க. நம்ம படிக்காமல் போகலாம், ஆனால் நம்ம குழந்தைங்க, நமக்கு பின்னாடி வர தலைமுறை நிச்சயம் ஆங்கிலம் படித்திரும். ஆங்கிலம் படிக்கிறதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் தமிழ் படிக்கணும் அப்படின்னு கவலைப்படுங்க. அதுதான் முக்கியம். ஸோ அதனால் தமிழில் படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதை கற்றுக் கொடுங்க. நீங்களும் கற்றுக்கோங்க. நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.